துருபதன் திரௌபதி புத்திரர்கள் பெருந்தோளுடைய அபிமன்யு 4 புறங்களிலிருந்தும் தத்தம் சங்குகள் முழங்கினார். ஹரி ஓம். சஞ்சயன் தொடர்கின்றான். துருபதன் திரௌபதி புத்திரர்கள் அபிமன்யு போன்றோர்களும் தங்களின் சங்குகளை முழங்கினார்கள் என்று. இந்த பாடலில் அபிமன்யு பெயரை கேட்ட மாத்திரத்தில் நமக்குள் ஒரு பெருமிதம் தோன்றுகிறது. சிறு வயதில் சக்கரவியூகத்திற்குள் சென்று எதிரிகளோடு யுத்தம் செய்து வெளிவர முடியாமல் நிராயுதபாணியாக தன் உயிரை இழந்தவர், தியாகம் செய்தவன்தான் அபிமன்யு. இன்றளவும் நாம் ஈன்றெடுக்கும் பிள்ளைகளுக்கு அபிமன்யு என்கின்ற நாமத்தை சூட்டிக் கொண்டுதான் இருக்கின்றோம். நிராயுதபாணியாக இந்த ஒருவனை ஆயுதம் தாங்கி போர் வீரர்கள் அழிப்பது என்பது யுத்தத்திற்கு விரோதமானது, அதர்மமானது. ஆனால் கர்ணன் போன்றோர்கள் தாங்கள் நிராயுதபாணியாக இருக்கும் பொழுது, அர்ஜுனன் போன்றவர்கள் தாக்கும் பொழுது தர்மம் பேசுகிறார்கள். கர்ணன் தர்மத்தை பேசுகின்றான். நிராயுதபாணியாக என்னை அழிக்கக்கூடாது நீங்கள் என்று. கிருஷ்ண பரமாத்மா சிரித்து கொண்டே கேட்கின்றார், அபிமன்யு நிராயுதபாணியாக இருக்கும் பொழுது நீங்கள் சுற்றி நின்று அவன் உயிரை மாய்த்தீர்களே, அது தர்மமா என்று. கேட்ட பிறகு கர்ணன் தன்னை அமைதியாக்கிக் கொள்கின்றான். அபிமன்யு பாரத தேசத்தில் இன்றளவும் பெருமைப்படக்கூடிய ஒரு நாமம், ஒரு பிறப்பு. ஆம், அர்ஜுனனின் மகன் என்றாலும் கிருஷ்ண பரமாத்மாவின் தங்கை பிள்ளைதானே. மேலும் தொடர்கின்றார் சஞ்சயன். ஹரி ஓம்.